2025ஆம் ஆண்டின் கடைசி நாள் என்று இந்த ஒரு ஆண்டில் இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடந்தது. உலகம் முழுவதும் இருந்து 66 கோடி பக்தர்கள் புனித நீராடினர். தேசிய தலைநகர் டில்லியில் நடந்த தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி பாஜகவிடம் மண்ணை கவ்வியது. ஐசிசி சாம்பியன்ஷிப் கிரிக்கெட் தொடரை வென்ற இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. தொடக்கம் முதல் இறுதி வரை ஆதிக்கம் செலுத்திய இந்திய அணி ஒரு போட்டியில் கூட தோற்காமல் கோப்பையை வென்றது. அதேபோல பெண்களுக்கான ஐசிசி உலகக்கோப்பை போட்டியிலும் இந்திய அணியினர் கோப்பை வென்றது மிக முக்கியமான நிகழ்வாகும். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் சுற்றுலா மையத்தில் வெறியாட்டம் போட்ட பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் 26 பேரை மதம் என்ன என்று கேட்டு சுட்டுக் கொன்றனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் அதிரடி தாக்குதல் தான் இந்த ஆண்டின் டாப் செய்தியாகும். பிரீமியர் லீக் கோப்பை வென்ற பெங்களூரு அணியின் கொண்டாட்டத்துக்காக சின்னசாமி மைதானத்தில் கூடிய ரசிகர்கள் 11 பேர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. அதேபோல நடிகர் விஜய் கலந்து கொண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 அப்பாவி உயிர்கள் பலியான சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா ட்ரீம் லைனர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்து நொறுங்கியதில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 241 பேர் உயிரிழந்தனர். விமான பயணிகளில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார். இந்தியாவின் புதிய துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் பதவி விலகினார். புதிய துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணன் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழரான இவர் முன்னதாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் கவர்னராக பொறுப்பு வகித்தார். கோவை தொகுதியின் எம்பியாகவும் பதவி வகித்தவர். வரி சீர்திருத்த நடவடிக்கையாக ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் அமல் செய்யப்பட்டன. அதன்படி முதலில் 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி நவராத்திரி முதல் நாளில் இருந்து 2 அடுக்குகளாக குறைக்கப்பட்டது. இது நுகர்வோர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று பொருட்களின் விற்பனையை அதிகரித்தது. டெல்லி செங்கோட்டையில் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் 15 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் அனைவரும் முதுநிலை மருத்துவம் படித்த டாக்டர்கள் என்பது பேரு அதிர்ச்சியாக பலருக்கும் இருந்தது. இதுபோல பல சம்பவங்கள் நடந்தன. இதில் விடுபட்ட சம்பவங்கள் ஏதேனும் இருந்தால் ஸ்ரீ டிவி நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம்.